அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பீஃப் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸியாக செஞ்சிடலாம், நமக்கு வந்து வேலையே அதிகம் இருக்காதுங்க. ஒரு ரசம் வச்சு சாம்பார் வச்சு இது ரெடி பண்ணிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 1/2 kg நான் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாமே நான் வந்து முள்ளும் சதியமாக சேர்ந்த மாதிரியே இருக்குது. ஒரு 1/2 kg நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்றேன். ஒரு 1/2 kg அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 1 hour அப்படியே நீங்கள் வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க. நம்ம ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நமக்கு வந்து அந்த கறியில் நல்லா கோடாகி வரும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை மூடி வச்சலாம், இது அப்படியே இருக்கட்டும். நான் கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து தான் நான் வந்து இது ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்ல ஹீட் ஆனது ஒரு பட்டையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சது. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இந்த கருக விட்டுறக்கூடாது மிளகாத்தூளை. இப்போ நல்லா அது பொரிஞ்சதும் மிளகாத்தூள் இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக இது வந்து எப்படியும் ஒரு 10 வெங்காயம் இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சதை எடுத்து அதோடு சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் சுவைக்கோசரம். அதே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த இந்த பீஃப் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். இங்கே சேர்த்துட்டு இந்த சமயத்தில் தான் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேங்க. ஒரு ஸ்பூன் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் நீங்கள் வந்து சேர்க்க போகிறதில்ல. நல்ல டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லா அருமையாக இருக்கும். ரசம், சாம்பார், சின்ன வெங்காயம் போட்ட சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் அந்த கறியோடு அப்சர்வ் பண்ணி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய டம்ளராக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேங்க. விசில் போட்டு ஒரு 6 விசில் இல்லாட்டி ஒரு 7 விசில் நான் வந்து விட போகிறேன். கறி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விசில் இல்லாட்டி 2 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாங்க. நான் கரெக்டாக ஒரு 6 விசிலையே நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா திறந்து பார்த்ததும் கமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து பீஃப் ரெடியாகி வந்திருக்கு. நல்லாவும் கறி வெந்துருச்சுங்க. நல்ல கிரேவியோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க. நான் ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை டோட்டலாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வைக்க போகிறேன். இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் தாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து டைமும் ஆகாது. சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே நம்ம வந்து கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஃப் வாங்கினா இதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த கிரேவியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.